நியூஸ் வியூவர்ஸ் வணக்கம். கணேஸ்வரி பிரேமா கிரைம் ஸ்டோரி. இன்னைக்கு என்ன கிரைம் ஸ்டோரி நம்ம பார்க்க போறோம்னா, ஒரு மர்டர் கேஸ் பத்தி தான். ரொம்ப கொடுமையான விஷயம். நான் அதை பேச விரும்பல, பட் ஆனாலும் இதை பத்தி தெரிஞ்சுக்கணும், அவேர்னஸ் தெரிஞ்சுக்கணும்ன்றக்காக வேண்டி நான் பேசுறேன். என்னன்னா, ராமநாதபுரம் ராமேஸ்வரத்துல மீனவர் கிராமத்துல நடந்த ஒரு மிகப்பெரிய கொடூரமான கேவலமான ஒரு மர்டர் கேஸ் இது. மாரிமுத்து கவிதா தம்பதியினரோட குழந்தைங்க. அவங்களுக்கு 2 பெண் குழந்தைங்க. ஃபர்ஸ்ட் குழந்தையோட பேர் வந்து ஷாலினி. அந்த பொண்ணு +2 மாணவி. கிளாஸே வந்து ஃபர்ஸ்ட் ரேங்க் வர பொண்ணு. ரொம்ப நல்லா படிக்கிற பொண்ணு. ஸ்கூல்ல ரொம்ப நல்லா பேர் வாங்கியிருக்கு அந்த பொண்ணு. பட் அந்த பொண்ணு என்ன பண்ணிருக்குன்னா, சின்ன வயசு ஆர்வ கோளாறுல அந்த பொண்ணு லவ் பண்ணிருக்கு. அவரு பேர் வந்து முனிராஜ். அவருக்கு வந்து 22 வயசு ஆகுது. அன்எஜுகேட்டட் பர்சன். அவரு வந்து ஏதோ ஒரு கூலி தொழிலாளியா இருக்கிறா. அப்படி இதை வந்து ஃபேமிலி பர்சன் தெரிஞ்சுக்கிட்டு கவிதாவும் மாரிமுத்தும் இந்த பொண்ணுக்கு கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணியிருக்காங்க. படிப்பு தான் முக்கியம், படிச்சு நாளைக்கு நீ பெரிய ஆள் ஆனதுக்கு அப்புறமேட்டு நீ வந்து உனக்கு அப்ப பிடிச்சவங்கள நீ கல்யாணம் பண்ணிக்கோ, இப்ப படிப்பு தான் உனக்கு முக்கியம், நீ +2ல இருக்க, இந்த டைம் நீ நல்லா படிச்சு நல்லா மார்க் வாங்கினீன்னா காலேஜுக்கு போகலாம், நாங்களே கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம், எங்களை நீ தான் காப்பாற்றணுன்ற மாதிரி அட்வைஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பொண்ணு அந்த அட்வைஸை ரொம்ப ஸ்ட்ராங்காக எடுத்துட்டு மறுபடியும் நல்லா படிக்க ஆரம்பிச்சிருக்குது. நல்லா படிக்க ஆரம்பிச்சு அந்த பையனை வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்கு. அந்த பையன் வந்து பேசுகிறா அப்படி, ஆனாலும் ரிஜெக்ட் பண்ணியிருக்கு. அந்த பையன்கிட்டையும் சொல்லியிருக்கு, நான் வந்து படித்து பெரிய ஆள் ஆகணும், தயவு செஞ்சு என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, நான் தெரியாமல் உங்கள்கிட்ட பழகிருக்கேன்னு அந்த பொண்ணு சாரி கேட்டிருக்கு. ஆனாலும் முனிராஜ் வந்து கொஞ்சம் கூட அதை பற்றி கன்சிடர் பண்ணாமல் திரும்ப திரும்ப இந்த பொண்ணை டிஸ்டர்ப் பண்ணி இருக்காரு. அப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா, மாரிமுத்தும் கவிதாவும் பர்சனலா அவங்க வீட்டுக்கு போயிட்டு முனிராஜ் வீட்டுல போய் அவங்க சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி உங்க பையன் என் பொண்ணை ரொம்ப தொந்தரவு பண்றா, அப்படி என் பொண்ணு படிக்கிற வயசு, சின்ன வயசுல தெரியாம லவ் பண்ணிட்டா, அப்படி நாங்க இப்ப சொல்லி அந்த பொண்ணுக்கு கவுன்சிலிங் கொடுத்து அட்வைஸ் பண்ணி அந்த பிள்ளைய படிக்க சொல்லியிருக்கோம். அந்த பொண்ணு படிச்சுட்டு இருக்கு, கொஞ்சம் கூட ஒரு இதே பண்ணாம முனிராஜ் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ற, அப்படி நீங்க கொஞ்சம் சொல்லுங்கன்னு போய் வீட்டுல போய் சொல்லிட்டு வந்திருக்காங்க. பிளஸ் அது இல்லாம அந்த ஊர் தலைவரையும் கூப்பிட்டு இவங்க இந்த விஷயத்த பேசியிருக்காங்க. பட் இதுக்கெல்லாம் எதுக்குமே முனிராஜ் இது பண்ணாம தினமும் இந்த பொண்ணை டிஸ்டர்ப் பண்ற வேலையை பார்த்துருக்கா. அப்படி அந்த அன்னைக்கு வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட உட்காந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லியிருக்கா, அப்படி நான் இந்த பொண்ணை பழி வாங்கணும், எனக்கு கிடைக்காத இந்த பொண்ணு உயிரோட இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறா. அப்படி சொல்லிட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் இந்த பொண்ணு ஸ்கூலுக்கு கிளம்பியிருக்கு. அவங்க வீட்டுல இருந்து 1 கிலோமீட்டர் அந்த பொண்ணு நடந்து போய் தான் பஸ் ஏறணும். அந்த 1 கிலோமீட்டர் நடக்கிற இதுல வந்து அந்த பையனோட வீடு 500 மீட்டர்லயே இருக்கு. இந்த பொண்ணு நடந்து வந்திருக்கு. இவன் என்ன பண்ணியிருக்கா, அப்படி முனிராஜ் வீட்டுல இருக்கிற காய் கட் பண்ற கத்தி எடுத்துட்டு போய் இந்த பொண்ணு கிட்ட நடந்து போய் இந்த பொண்ணு கிட்ட பேசுற மாதிரி போய் இந்த பொண்ணோட பின்னால கழுத்துல குத்தி இருக்கா. அப்படி அங்கேருந்து ரத்தம் இந்த பொண்ணுக்கு ரொம்ப ஜாஸ்தியாக வந்த உடனே அந்த கூட வந்த 2 பொண்ணுங்களும் ஓடி போய் அவங்க அம்மா அப்பாட்ட இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி முனிராஜ் வந்து ஷாலினியை குத்திட்டா அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க கிளம்பி வந்துருவாங்களோ என்னமோ, முனிராஜுக்கு வந்து இந்த பொண்ணு உயிரோடு இருக்கக்கூடாதுன்றக்கா வேண்டி அவங்க கிளம்பி எல்லாரும் வந்து காப்பாற்றிடுவாங்களோ என்னமோன்றக்கா வேண்டி இந்த பொண்ணை வந்து கண்ணு கீழேயும் வயிற்றுல 2 வாட்டி குத்தி உடனே வந்து குத்திட்டு இவன் வந்து எஸ்கேப் ஆயிட்டா. அப்படி உடனே அவங்க பேரண்ட்ஸ் வந்து இந்த பொண்ணை வந்து ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணியிருக்காங்க. ஆம்புலன்ஸ் ஆன் டைமுக்கு வரல. இமீடியட்டா என்ன பண்ணிருக்காங்கன்னா, இந்த பொண்ணை கூட்டிட்டு பைக்லயே உட்கார வச்சு கூட்டிட்டு போயிருக்காங்க பக்கத்துல இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு. அங்க போய் அந்த பொண்ணு வந்து ரொம்ப போராடி இருக்கு, அந்த பொண்ணை காப்பாற்ற முடியலன்னு ஹாஸ்பிட்டல்ல சொல்லிட்டாங்க. கிட்ட அந்த பொண்ணு 2 மணி நேரமா போராடி இருக்கு. பட் அந்த பொண்ணை காப்பாற்ற முடியல. ஹாஸ்பிட்டல்ல ரொம்ப போராடி பார்த்திருக்காங்க, காப்பாற்ற முடியல. உடனே அந்த பொண்ணு டெத் ஆயிருச்சு. ஆன உடனே அவங்க பேரண்ட்ஸ் வந்து, நாங்க பாடியை வாங்க மாட்டோம், அவனை நீங்க அரெஸ்ட் பண்ணி அவனுக்கு தூக்கு தண்டனை கொடுத்தா மட்டும்தான் நாங்கள் இந்த பொண்ணோட பாடி வாங்குவோம்னு சொல்லி அவங்க ரொம்ப சாலை மறியல்லாம் பண்ணியிருக்காங்க. இம்மீடியட்டா என்ன இருக்குன்னா, அந்த முனிராஜை ஃபைண்ட் அவுட் பண்ணி அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. பட் தண்டனை வந்து இனிமேல் தான் கொடுக்க போறாங்க. இதெல்லாம் பண்ணி அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. பட் 2 நாளா அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே வந்து ரோட்ல உட்காந்து மறியல் தான் பண்ணிட்டு இருக்காங்க. எங்கள்கிட்ட அவனை ஒப்படைச்சிருங்க, நாங்க அவரை கொன்னுறோம்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப அதிகமா போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. வியூவர்ஸ் பாத்தீங்களா, ஒரு நல்லா படிக்கிற பொண்ணுனாலும் ஒரு மாசம் அந்த பொண்ணு வந்து ஆசைப்பட்டதுக்கு அந்த பொண்ணோட லைஃபையே ஒருத்தன் ஸ்பாயில் பண்ணிட்டா. அப்படி அவனுக்கு எஜுகேஷனோட இம்பார்ட்டன்ஸ் தெரியல. அன்எஜுகேட்டட் பர்சன். நம்ம வந்து தயவு செஞ்சு ஒன்று புரிஞ்சுக்கோங்க, பெண்களாகிய நம்மளுக்கு வந்து படிப்பு மட்டும்தான் ரொம்ப முக்கியம்.
படிக்கிற நேரத்துல நம்ம படிச்சுதான் ஆகணும். நம்ம கையில படிப்பு இல்லைன்னா, நம்ம கையில ஒரு ஜாப் இல்லைன்னா நம்மளுக்கு மரியாதை சொசைட்டில கிடையவே கிடையாது. தயவு செஞ்சு படிக்கிற நேரத்துல படிச்சு வேலைக்கு போயிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்ச லைஃபை நீங்க அமைச்சுக்கலாம். பட் அதுக்கு முன்னாலேயே உங்க லைஃபை இப்படி எல்லாம் ஸ்பாயில் பண்ணிக்கிட்டீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆள் தான் உங்க லைஃப்ல வந்து உங்க லைஃபையே ஸ்பாயில் பண்ணிடுவாங்க. இப்ப நீங்க இருந்திருந்தா உங்க அம்மா அப்பாவுக்கு அவங்க எவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு உங்களை படிக்க வச்சிருக்காங்க பாத்தீங்களா? உங்க லைஃபை நீங்களே ஸ்பாயில் பண்ணிக்கிட்டீங்க. தயவு சேர்ந்து படிக்கிற நேரத்துல படிச்சு ஜாபுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் உங்க லைஃபை செட்டில் பண்ணிக்கோங்க. இது என்னோட அட்வைஸ் தான். அவ்வளவுதான். தேங்க்யூ. இன்னொரு கிரைம் ஸ்டோரியில கணேஸ்வரி பிரேமா மீட் பண்றேன். சைனிங் அவுட். தேங்க்யூ வெரி மச்.